ஆதிரே, அப்பாதான் எனக்கு ஃபோன் பண்ணல, நீயாதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. என் டென்ஷன் உனக்கு கூட புரியாதா? டேய், பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுடா. சரி பரவாயில்ல, பத்திரத்தை எடு, சீக்கிரமா எடுத்துட்டு வா. நைட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் டாக்குமெண்ட்டை கொண்டு வருவேன். பணத்தை எடுத்து வைங்கன்னு பார்ட்டி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்ன ஆகுற? சீக்கிரமா போ. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் பிரச்சனை. சீக்கிரம். எங்க அது அது வந்து என்ன ஆகுற? என்ன ஆச்சு? வந்து போய் நிறுத்திட்டு இருக்க. நீங்க உள்ள வாங்க சொல்றேன், வாங்க. ஆதிரே நில்லு. உள்ள வரதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நீ போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா, நான் இப்படியே கிளம்புறேன். என்ன நின்னுட்டு இருக்க? நான் பத்திரத்தை வாங்கிட்டு வரலங்க. என்ன சொன்ன? என்ன சொல்ற? பிரபு கண்ணா, யாராவது ஏதாவது குறுக்க பேசுனீங்கன்னா பெரியவங்க சின்னவங்களா பார்க்க மாட்டேன். இல்லங்க. நீ என்ன சொல்ற ஆதிரே? பத்திரத்தை வாங்கிட்டு வரலையா? நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? நாளைக்கு நான் பணத்தை கொடுக்கலனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியாம நான் டென்ஷன்ல மண்டை குழம்பி போய் திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா கூலா பத்திரத்தை வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்க? இல்லங்க, நான் போதும், நிறுத்து. எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த சமாதானமும் தேவையில்லை. பத்திரம் தான் தேவை. அதை நீ ஏன் வாங்கிட்டு வரல? பிரபு இருப்பா, ஆதர சொல்றத தயவு செஞ்சு கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுப்பா. நான் குறுக்க பேசாதீங்கன்னு சொன்னது உங்களையும் சேர்த்துதான். போங்க அந்த பக்கம். அதுல சொல்லாதுற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 10 லட்சத்தை என் தலையில கட்டி விட்டுறலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன என்ன சொன்னீங்க? ஏன் நான் சொன்னது புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நீயும் அப்பாவும் சேர்ந்து என்ன ஏமாத்தல நினைக்கிறீங்களா? அண்ணா என்ன இப்படி பேசுற? பிரபு கண்ணா, யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? எங்க அப்பாக்கு ஏமாத்துறதுனா என்னன்னே தெரியாது. அதனால எனக்கும் அவரத பண்ண சொல்லி கொடுக்கல. பிரபு, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, திட்டுனாலும் பரவாயில்ல, ஏன் என்ன உன் அப்பன் கூட பார்க்காம என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. ஆனா நான் பேசித்தான் தீரணும், சொல்லித்தான் ஆகணும். உன் பிரச்சனையும் புரியுது, உன் கஷ்டமும் தெரியுது. ஆனா அதுக்காக நாக்கை இப்படி சவுக்கா சொடக்கி மத்தவங்களுடைய மனசை அடிச்சு புண்ணாக்காத. இங்க பாரு பிரபு, என் மருமக ஆதிரியோட கண்ணீர் இந்த வீட்டுல விழுந்துச்சுன்னா இந்த குடும்பத்தை எரிக்க அதை விட வேற எந்த நெருப்பும் வேண்டியதில்லப்பா. போது, நிறுத்துங்க. உங்க மருமக கண்ணீர் உங்களுக்கு பெருசா தெரியுது இல்ல? இங்க என் நெஞ்சில இருந்து ரத்தமா கொட்டுது, அது உங்க கண்ணுக்கு தெரியல? நான் அப்படி என்ன கேட்டேன்? பத்திரத்தை தானே கேட்டேன். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்திருந்தா நான் ஏன் கோவப்பட போறேன்? எனக்கு இப்ப பத்திரம் வேணும். அதை வச்சு நான் பணத்தை வாங்கி சிங்கம்புலி கிட்ட கொடுக்கணும். அந்த ஆள் இப்ப கூட போன் பண்ணி கேட்டார்ல, என்ன பேச்சு பேசின அந்த ஆளு? பத்திரம் கிடைச்சிருன்ற நம்பிக்கையில நானும் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணத்தை தரேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பண்றது? ஆதிரே, இப்ப வேற வழியே இல்ல. நீ வா, உன் வீட்டுக்கு போய் பத்திரத்தை வாங்கிட்டு வரலாம். வா. பத்திரம் கிடைக்காதுங்க. அதை அம்மா தர மாட்டாங்க. என் அப்பாவோட உயிரே போனாலும் பரவாயில்ல, பத்திரத்தை தர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்க கிட்ட எப்படி பத்திரத்தை வாங்க முடியும்? அதனால நானும் என் அப்பாவும் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் போய் கேட்டு பார்த்தோம். அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டோம். ஆனா எங்கேயுமே பணம் கிடைக்கலங்க. அப்படின்னா 10 லட்சத்துக்கு வழி என்ன? நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள உங்களுக்கு பணம் வரும். போதுமா? ஏகாம்பரம் என் அப்பாவை ஏமாத்தின மாதிரி உங்க அப்பா என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாருனா? நான் இவ்வளவு தூரம் சொல்லி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல. சரிங்க, நான் பணத்தோட வரேன். இப்ப எங்க போற? எங்கேயோ போறேன். ஆனா பணம் கிடைக்காம நான் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன்.
அண்ணிய கூப்பிடுன்னு, அவங்கள எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுன்னு. உன் அண்ணி அவ அப்பா வீட்டுக்கு தான் போறா, பத்திரத்தோட தான் வருவா, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அண்ணன் இல்ல அப்பா, அம்மா அதிரே, இருமா இருமா. மாமா, என்ன மாமா? அம்மா அதிரே, நான் சொல்றத கேப்பே இல்ல. மாமா, என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்றத கேளுமா, தயவு செஞ்சு உள்ள வாமா. இல்ல மாமா, தயவு செஞ்சு நீங்க என்ன தடுக்காதீங்க. அம்மா, நான் பிரபு கிட்ட பேசுறேம்மா, நீ உள்ள வாமா, வா வாமா அதிரே. இல்ல மாமா, என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னா நீ உள்ள வரப்போறது இல்லையாம்மா? இல்ல மாமா, அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால எப்படி மாமா இருக்க முடியும்? அதிரே, உனக்கு பிரபுவை பத்தியும் நல்லா தெரியும், இப்ப அவன் இருக்கிற சூழ்நிலையை பத்தியும் உனக்கு நல்லா தெரியும். நீ ஏன் இப்படி பண்ணலாமா? எனக்கு எல்லாம் தெரியும் மாமா, ஆனா அவர் எதுவுமே தெரியாம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. நானும் என் அப்பாவும் அவரை ஏமாத்த பாக்குறோம், அது இதுன்னு. அம்மாடி, நீ இந்த நேரத்துல உன் வீட்டுக்கு போனா அதை என் நண்பன் சிவாவால தாங்கிக்க முடியாதுமா. அத நான் பாத்துக்கிறேன் மாமா. நான் இங்க இருந்தேன்னா உங்க புள்ள ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. அவர் என் அப்பாவை பத்தி ஏதாவது சொன்னாருன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நானும் பதிலுக்கு பேசுற மாதிரி ஆயிடும். அதான் நான் போறேன். சண்டை போட்டுக்கிட்டு இங்க இருக்கிறதுக்கு பேசாம நான் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நான் போய் ட்ரை பண்றேன் மாமா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. வரேன் மாமா. அதிரே, ஆதிர, எங்க போறா இவ? மாமா, கொஞ்சம் நில்லுங்க. வாமா மேல. என்ன பெரிய மாமா, என்னாச்சு? ஆதிர மட்டும் தனியா வண்டி எடுத்துட்டு எங்க போறா? என்னாச்சு பெரிய மாமா? அத நான் என்னன்னு சொல்றதுமா?